ரேகா, நாம காத்திருந்த நேரம் வந்துருச்சு. புறப்படலாம். ஆனா இந்த விஷயத்தை அத்தானோட விருப்பப்படியே செய்யலாம்ப்பா. ரேகா, நாம எந்த காரியத்துக்காக என்ன திட்டத்தோட மலையாவில இருந்து புறப்பட்டோம்? இந்த ஞாபகம் உனக்கு இருக்குல்ல? நான் மறக்கல, நீங்க தான் ஒண்ண மறந்துட்டீங்க. இங்க வந்ததும் அத்தானோட ஆதரவு கிடைக்கும், அதனால எனக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும்னு சொன்னீங்க. அந்த முடிவோட தானப்பா இங்க வந்தோம். ரேகா, ஒரே சமயத்துல எல்லா முடிவுகளும் நடந்துறாதுமா, ஒன்னொன்னா தான் நடக்கணும். புறப்படு. சித்தப்பா, என்ன செய்யறது? என்னோட அப்பா இருந்திருந்தா அவரே தன் மகளுக்கு ஒரு வாழ்வை தேடி கொடுத்திருப்பாரு. அத நானே இப்ப வாய் விட்டு கேட்டோம், கிடைக்கலன்னு நினைக்கும் போது நீங்க சித்தப்பா தானேங்கிற ஞாபகம் வந்துருச்சு. சபாஷ் ரேகா, சபாஷ். என்னோட போட்டி போட ஆனந்த் உன்னை ரொம்ப நல்லா தயார் பண்ணிட்டான். பரவாயில்ல. ஆனா ஒண்ணுமா, இறந்தவங்களுக்கு முன்னால கொடுத்த வாக்குறுதி எப்பவுமே தவறக்கூடாது. அதை காப்பாத்துறதுக்கு நான் ஒருத்தம் போதும். நான் புறப்படுறேன். ரேகா, இந்த முயற்சியில ஒருவேளை எனக்கு சாவி ஏற்பட்டு அது உனக்கு ஆனந்துக்கு தெரிஞ்சு அப்பவாவது பழிவாங்கன்ற உணர்ச்சி உங்களுக்கு வந்தா யோசனை பண்ணி 2 பேர் ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. ஆனந்த், சேட் ஹரிதாஸ் வீட்டுல கொள்ளையடிக்கப்பட்ட கத்தி இப்ப எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஓ, நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் இத்தனை நாளா அதை எங்க கிட்ட ஒப்படைக்காம இருக்கியா? அது தவிர்க்க முடியாத சில காரணங்களால என் பாதுகாப்புல அந்த கத்தி இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பாதுகாப்பும் சட்டமும் எங்க கிட்ட இருக்கு. ரெண்டையும் நிர்வகிக்கிறது எங்க பொறுப்பு. அதுக்கு ஒத்துழைப்பு தரதான் உன் வேலை. அண்டர்ஸ்டாண்ட்? ஐ அம் சோ சாரி சார். உங்களை நேரா பார்த்து எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். ஓகே, நேர்ல வரும்போது கத்தியும் கொண்டு வரேன். எஸ், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். எந்த காரணத்துக்காகவும் அது உன் பொறுப்புல இருக்கிறது சட்டப்படி குற்றம். அதனால கத்தியை ஒப்படைச்சிட்டு காரணத்தை சொல்றதுதான் முறை. இட்ஸ் ஆல்ரெடி க்ளோசிங் டைம். Anyhow, I shall wait for you another half an hour. Yes. சலாம் மல்லுக்கு சலாம். என்ன அப்துல், திடீர்னு ஆளைய காணோம்? என்ன செய்யறது, போலீஸ் ரொம்ப பேஜார் கொடுத்துட்டாங்க. தப்பிக்க வழி இல்லை. கத்தி உங்ககிட்ட இருக்கு சொல்லிட்டேன். ஒரு பேச்சு கேளு, பொருளை எனக்கு கொடுத்துக்கோ, நீ எஸ்கேப் ஆயிக்கோ. ஹலோ, ஆனந்த் ஹியர். பேர் என்னடா? ராமு. உங்க மாமா யாரு? ஆனந்த். ஏய் ராமு, ஏய் எங்கடா பேசுற? அம்மா, உன் பக்கத்துல யார் இருக்காங்க? உனக்கு ரொம்ப பழக்கப்பட்டவன் பிரதீப். பிரதீப்? எஸ் ஆனந்த். சாமர்த்தியம் உங்ககிட்ட இருக்கு, சந்தர்ப்பம் எங்கிட்ட இருக்கு. அந்த சந்தர்ப்பம் உன் பாதுகாப்புல இருக்கிற பையன் உருவத்துல எங்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு 7 மணிக்குள்ள அந்த வைரக்கத்தை கைக்கு வந்துட்டா பையன் உன் கைக்கு வந்துடுவான். இல்ல அவனை நீ உயிரோடு பார்க்க முடியாது. ஆல்ரைட், நீ எங்க இருந்து பேசுற? எல்லாம் தெரிஞ்ச உனக்கு இந்த இடத்தை மட்டும் தெரிஞ்சுக்க முடியாது. வீட்டை விட்டு புறப்படு, ஒரு மோட்டார் பைக் மேல பாஸ் பண்ணும், அதை ஃபாலோ பண்ணி இங்க வந்து சேரு. ஓகே? ஓகே. அப்துல், இனிமே நீ பிரதீப்பை பார்க்க வேண்டியது. யா குதா. மிஸ்டர் சீனிவாஸ், ஆனந்த் எங்க இருந்தாலும் 24 மணி நேரத்துல பிடிச்சாங்க. கண்ட்ரோலுக்கு தகவல் கொடுங்க. எஸ் சார். நீங்க இருக்கிற இடமும் தெரியும். ஆனா நான் இருக்கிற இந்த இடத்தை எப்படி தெரிஞ்சு வந்தீங்க? பார்க்கணும்னு அக்கறை இருந்துட்டா பாதி வழி தெரிஞ்சிடும். பாதி வழி வந்துட்டா அப்புறம் மீதி வழி தானா புரிஞ்சிடும். சாமர்த்தியமான பேச்சு. அது போகட்டும், எங்கிட்ட பேச வேண்டிய முக்கியமான விஷயம் சொன்னீங்களே, அத கேட்கத்தான் வந்திருக்கும். 5 வருஷத்துக்கு முன்ன ராஜகோபால்னு ஒருத்தர் கொலை செய்யப்பட்டாரு. அவரை உங்களுக்கு தெரியும் இல்ல? எவன் சாகறான் எவன் பிறக்கிறான்னு எங்கிட்ட கணக்கு இல்ல. அப்படி கணக்கில்லாம இருக்க கூடாதுன்னு தான் உங்கையால கொலை செய்யப்பட்ட ராஜகோபாலோட வாரிசு இப்ப கணக்கு கேட்டு வந்திருக்கு. என்ன, என் கையால ராஜகோபால் ஒருத்தன் செத்தானா? எனக்கு அவனுக்கு கணக்கு வழக்கு வேறையா? இல்லாமல அன்னைக்கு ராஜகோபால பார்த்து பயந்த, துப்பாக்கியால சுட்ட,
எந்த ராஜகோபால கழுத்தை நெரிச்சியோ அவர்தான் இப்ப இவர் அனுப்பி கணக்கு தீர்த்துக்கிட்டு வர சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லி அனுப்பிச்சவருக்கு நேர்ல வந்து கேட்க பயமா? யாருக்குடா பயம்? இந்த துப்பாக்கியை ஒன்ன கொல்றதுக்காக எடுக்கல, உன் துப்பாக்கி முந்திரக்கூடாதுன்னு தான் எடுத்தேன். ஏய் பிரதீப், உன்னை அவ்வளவு சுலபமா சாக விட மாட்டேன்டா. ராமு, வரீங்களா? பாத்ரூமுக்கு போலாம். பொருளை உங்க பார்வை கொண்டு வந்திருக்கேன். பையனை என் பார்வைக்கு கொண்டு வந்து பாஸ் கிட்ட போகணும். மிஸ்டர் ஆனந்த், பொருளை நீங்க முதல்ல எங்க பாஸ் கிட்ட கொடுங்க. அதுக்கப்புறம் எங்க பாஸ் பையனை உங்ககிட்ட கொடுப்பாரு. போலாம், வரீங்களா? வாங்க. Come on, Anand. Sit down. ராமு எங்க? அக்ரிமெண்ட்னு எழுதிக்காத எங்க பிசினஸ்ல எப்பவும் நாணயம் இருக்கும். நம்பி வந்ததுக்கு அப்புறம் சந்தேகப்படக்கூடாது. ராமுவை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் பொருளை நீ எங்கிட்ட ஒப்படைச்சா போதும். ஓகே? Sit down. பெட்டி வந்திருக்கு. உள்ள கத்தி இருக்கான்னு பார்க்கலாமா? பையன் வந்ததும் கத்தியை பார்க்கலாம், அவனை ஒப்படைச்சதும் கத்தியை எடுத்துக்கலாம். அப்ப தாமதிக்க வேண்டாம், சீக்கிரமா பார்த்துருவான்.
உன்னை நான் சுட்டு கொல்ல மாட்டேன். எங்க அண்ணனை நீ எப்படி கழுத்தை நெரிச்சு கொலை செய்தியோ அதே மாதிரி தான் கொல்ல போறேன். மாமா 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 தயவு செஞ்சு கொலை விட்டுருங்க. சொல்ல கேளுங்க. கொலைகாரத்துக்கு முன்னால என்னால வெறியனா தாண்ட நிக்க முடியும். மாமா சொன்ன கேளுங்க. நெருங்காதீங்க. கொலைகாரனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல இப்ப நான் இருக்கேன். அப்படியே நில்லுங்க. நெருங்க நான் என்னடா செய்வேன்? சுட்டுருவியா? சுடுடா சுடு. நீ இப்ப யார பார்த்து அந்த துப்பாக்கி உயர்த்திருக்க தெரியுமா? நீ சின்ன குழந்தையா இருந்த போது உன்னை தரையில விட்டா எறும்பு கடிக்குமே, தோல்ல போட்டா உனக்கு உடம்பு வலிக்குமேன்னு நெஞ்சிலேயே போட்டு வளர்த்தம் பாரு. அந்த நெஞ்ச பார்த்து உன்னால சுட முடியும்டா. சுடுடா சுடு. ரேகா, இப்ப உங்க துப்பாக்கியை யாருக்கு நேரா உயர்த்திருக்கீங்கன்னு தெரியுதாப்பா? மகளுக்கு வாழ்வு மலையாவல இல்ல, ஊருக்கு போனாதான் உறவு பார்க்க முடியும். அங்க உனக்கு ஒரு வாழ்வு தேட முடியும்னு கூட்டிட்டு வந்தீங்களே, அந்த மகளோட வாழ்வுக்கு நேரா தாப்பா இருக்கு உங்க துப்பாக்கி. சுடுங்கப்பா சுடுங்க. ராஜு ராஜு ராஜு, உனக்காக நான் எடுத்துக்கிட்ட சபதத்தை விட கடமை பெருசா வந்து நிக்குதுடா என் முன்னாலே. என்ன மன்னிச்சிரு ராஜு, என்ன மன்னிச்சிரு ராஜு. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. இவங்கெல்லாம் என் இடத்துக்குள்ள பூந்து என்ன கொலை செஞ்சுட்டு கொள்ளடிக்க பார்த்தாங்க. நீங்க ஒண்ணு சொல்ல தேவையில்லை. குற்றவாளிங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். நான் யாருன்னு பாக்குறீங்களா? உங்க ரெக்கார்ட்ல 5 வருஷத்துக்கு முன்னால இறந்து போனதாக குறிப்பிட்டிருக்கிற வேணுகோபால் உண்மையிலே இறந்த ராஜகோபாலுடைய தம்பி. ஆமா சார், இவர்தான் எங்க மாமா. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டிய கத்திய. கவலைப்பட வேண்டாம். இன்ஸ்பெக்டர் சண்முகம். யா ஹூதா. அவசரப்படாதீங்க. உங்க கத்தி எடுத்துட்டு நான் கப்பல் ஏறிட மாட்டேன். லெட் தி என்கொயரி பி ஓவர். ஆனந்த், கடத்தல்காரனா இருந்த இந்த அப்துல் ரஹீம் யாருன்னு உங்களுக்கு மட்டுமில்லை, எங்க டிபார்ட்மெண்ட்லயே பல பேருக்கு தெரியாது. இலாகா சம்பந்தப்படாத உன்னையும் இந்த பிரதீபையும் கண்காணிக்க எங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டவர் தான் இந்த சிஐடி சண்முகம். நீங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சின்சியரா இருங்க. மேலிடம் பாராட்டி. Let me congratulate you.